ஹாய் எவ்ரிவன். எங்கள் வீட்டில் ரேஷனில் வந்து அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ஏதோ அரிசி மாதிரி மிக்ஸ் ஆகிருந்தது. அது அரிசினே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்தது. அதில் வண்டெல்லாம் வேறு இருக்குது. அது ரேஷன் அரிசினாலே வண்டு கல் மண்ணெல்லாம் இருக்கும். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதிலே தெரியும், வெள்ளை வெள்ளையாக இருக்குது. எல்லா அரிசிலையுமே அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு 3 டைமாக நான் அந்த அரிசி பார்க்குறேன். நாங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ண மாட்டோம், வெளியில் கொடுத்துருவோம். இந்த டைம் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 டைமாகவே இந்த மாதிரி அரிசி தான் இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. அது என்னன்னே தெரியல. உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ரேஷன் அரிசியில் பார்த்துருந்தீங்களோ, இல்லை இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரியல. பிளாஸ்டிக் அரிசியாக இருக்குமோ அப்படின்றதும் தோணுது. இந்த ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி வந்துட்டு கல் மண் இருக்கும், தூள் இருக்கும், பூச்சி இருக்கும், வண்டு இருக்கும்னு தான் தெரியும். இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு எனக்கு பார்த்துட்ருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, இதுதான் அப்படி இருக்குன்னு கோதுமை எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். கோதுமையை இப்போ தான் ரீசெண்டாக வாங்க ஆரம்பித்தோம். அதை பார்த்தா ஒரு 40% தான் நல்ல கோதுமையாக இருக்குது. மீதி 60% நல்லாவே இல்லை. 3 டைம் க்ளீன் பண்ணிட்டேன். இது 3ஆவது டைம் கொஞ்சமாக இருக்குது. அவ்வளோ கோதுமையை நான் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். அங்கே பார்த்தாலே தெரியும், நல்ல கோதுமை கொஞ்சம் போல தான் இருக்குமே அதில். மீதி 60% கோதுமை நல்லா இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தான் நல்ல கோதுமையோடு மிக்ஸ் பண்ணி நமக்கு ரேஷனில் தராங்க. இது ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப வேர்ஸ்ட்டுன்னே சொல்வேன். ஏன்னா ஒரு பொருட்களுமே ரேஷனில் இருக்கிறது நல்லதாகவே இல்லாமல் போகுது. இது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டுமா அப்படி, இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.